தங்கம் ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு மெட்டல், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த தங்கத்தை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு பணத்தை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பண்ணுவாங்க. இந்த கோல்டு எப்படி பார்க்குறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு பணத்தை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்ம இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டை எடுத்துட்டிங்கன்னா, இந்த கோல்டை வந்து உணர்வு ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த தங்கத்தை பார்ப்பாங்க. முக்கியமா அந்த கல்யாணத்துக்கு, அப்புறம் அந்த கல்யாணத்துக்காக சேர்த்து வைக்கிறது, அப்புறம் காது குத்துக்கு, அப்புறம் வந்து கோவில்களுக்கு, இந்த மாரி வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்ஷனுக்கும் சரி, ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு இந்த தங்கத்த வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு பொருளா தான் நம்ம தமிழ்நாட்டுல பார்ப்பாங்க. கோல்ட வந்து ஏன் வந்து ரொம்ப முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்குறாங்க அப்படின்னா, மத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்ஸ கம்பேர் பண்ணும்போது, இந்த கோல்டுக்கு வந்து எப்பவுமே வந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தி தான். ஸோ அதனால வந்து இந்த பிரைஸ் வந்து எப்பவுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிற அந்த ஃப்ளோல தான் வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால அந்த கோல்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, லாபம்னு வந்து கிடைக்கிறதுல வந்து ரொம்ப நம்பகத்தன்மையே இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு தான். ஸோ அதனால தான் மத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்ஸ கம்பேர் பண்ணும்போது, இதில லாபம் அதிகப்படியா வரதுல வாய்ப்பு இருக்கனால, இதோட நம்பிக்கை வந்து எப்பவுமே வந்து இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான நம்பிக்கை வந்து எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். முக்கியமா தமிழ்நாட்டுல. ஸோ அதனால டாப் 3 இன்வெஸ்ட்மெண்ட்ல எடுத்தீங்கன்னா, எப்பவுமே இந்த லேண்ட், கோல்டு எல்லாமே இருக்கும். யார கேட்டாலும் சரி, கொஞ்சம் நீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா, உடனே வந்து ஒரு கை காச போட்டு ஒரு லேண்டோ, இல்ல ஒரு கோல்டோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோ, நாளைக்கு யூஸ் ஆகும். அந்த மாரி தான் வந்து நெறைய பேர் வந்து இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. ஓவராலா வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்தந்த கண்ட்ரில வந்து ரிசர்வ் இருக்கும். என்ன ரிசர்வ்னா கோல்டு ரிசர்வ் இருக்கும். அதாவது முக்கியமான சூழல் வரும்போது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கோவிட் மாரி இக்கட்டான சூழல் வரும்போது வந்து, பொருளாதாரம் வந்து ரொம்ப மந்த நிலைக்கு போயிரும். அதாவது ரொம்ப வந்து டவுன் ஆயிரும். அந்த டைம்ல வந்து பிசினஸ் எதுவுமே நடக்காது. ஸோ அந்த டைம்ல வந்து சரியான முறையில வந்து பொருளாதாரத்த, அந்த எக்கானமிய வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக இந்த ரிசர்வ்ல வந்து கோல்டு எடுத்து தான் செலவுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கைக்கு செலவு வச்சுப்போம். பட் இந்த இக்கட்டான சூழல் வரும்போது செலவு பண்றதுக்காக ஒரு இடத்துல வச்சிருப்போம் பாத்தீங்களா? அதே மாரி வந்து இந்த ரிசர்வ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரிசர்வ் வந்து எவ்வளவு தங்கம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த யுஎஸ் கிட்ட இருக்கிற அந்த ரிசர்வ்ல எவ்வளவு தங்கம் இருக்கு பாத்தீங்கன்னா, 8133 டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து இருக்கு. யுஎஸ் வந்து டாப்ல இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா ஜெர்மனி 3300 டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்கு. நம்ம இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா 880 டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து இருக்கு. ஸோ இது வந்து அஃபிஷியலா ரிசர்வ்ல இருக்கிறது. பட் நம்ம இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா ரிசர்வ்ல இல்லாம அவங்கவுங்க கையில இருக்கிற நகைகள், அதாவது கழுத்துல, காதுல, அப்புறம் கையில, அப்புறம் வந்து அவங்கவுங்க பீரோல, லாக்கர்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 25,000ல இருந்து 30,000 டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து இருக்காம். அப்படி வந்து டேட்டா சொல்லுது. ஸோ இதை வந்து டாப் லெவல்ல இருக்க யூஎஸ் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா யூஎஸ் கிட்ட 8,133 டன்ஸ் ஆஃப் கோல்டு தான் இருக்கு. பட் அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 25,000ல இருந்து 30,000 டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து நம்ம ஊர் மக்கள் கிட்ட இருக்கு.